அன்பார்ந்த தோழர்களே, நேற்றைய தினம் அரசு கூடுதல் செயலாளர் வருவாய் நிர்வாக அம்மா அவர்களை சந்திப்பதாக நேற்றும் நானும் ஒருங்கிணைப்பாளர்களும் சுமார் 8 மணி நேரம் காத்திருந்தோம். யாருக்கும் நேரம் ஒதுக்காத நேரத்திலே நமக்கு மட்டும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள். நீங்க பார்ப்பதற்காக வெயிட் பண்ணுங்க, மீட்டிங் முடிச்சு வந்தாங்க. ஒதுக்கி கொடுத்த நேரத்தில் உடனே கூடுதல் செயலாளர் அரசு செயலாளர் மீட்டிங்ன்றதால அவங்க அங்கே போயிட்டாங்க. நைட்டு 7 மணி ஆகிட்டாங்க. அதனால 7 மணிக்கு திருப்பி லெட்டர் பேரில் எழுதி கொடுத்து நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட், நாளைக்கு நல்ல செய்தியை கொடுக்குறேன், நாளைக்கு பாருங்க அப்படின்ட்டாங்க. அதனால இன்னைக்கு தான் போக போகிறோம். நேற்று அதனால தான் போவாங்களே, நான் களத்துக்கு வர முடியல. இன்னைக்கு டெய்லி நான் களத்துக்கு வர போக மாட்டேன். அதனால நேற்று லேட் ஆயிடுச்சு. அங்கேயே லேட்டாக தான் தோற மட்டும் போய் சொல்லுங்க தோற அது மாதிரின்ட்டு. இன்னைக்கு கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலும் நான் உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு நைட்டை உட்காந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. நம்ம களத்தை தோல்வி இல்லாத இந்த களத்திலே வெற்றி பெறும் வரை இந்த களத்திலே உட்காரணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. நம்ம போராட்ட களத்தில் இந்த அரசு 30 ஆண்டுகளாக திரும்பி பார்க்காத உடைய நிகழ்வை இவங்களுக்கு செய்து தர வேண்டும் என்பது ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். அது உத்தரவா கேட்டா உத்தரவா தர முடியாது, வாய்மொழியா தான் சொல்ல முடியாது. உங்களுக்கு தான் தேர்தல் ஆச்சு, எலெக்ஷன் நேரம் வந்துச்சு. எலெக்ஷன் கேட்டா 190 கோடி தேவைப்படுது, உங்களுக்கு 142 கோடி தேவைப்படுது. அதனால எலெக்ஷன் முடிஞ்சதும் நான் கண்டிப்பா பண்ணித்தரேன், நீங்க போராட்டத்தை கைவிடுங்கள் என்று நேற்று கேட்டார். ஆனால் நான் ஒத்துக்கவே இல்லை. நாங்கள் கைவிடுகிறோம், நீங்கள் எப்போ தரும், அட்லீஸ்ட் வாய் வார்த்தையாவது 6 மாசம் கழிச்சு தரேன், 8 மாசம் கழிச்சு தரேன், சொல்லுங்க சொல்லுங்க. உத்தரவாதமா 6 மாசம் போட்டு தரேன், இல்ல 8 மாசம் தரேன், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு தரேன், சொல்லுங்க உத்தரவாதம் என்று அவளை கேட்டும் போது அவர்கள் அதுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. இன்னைக்கு அதான் கேட்க போறோம். இன்னைக்கு எங்களுடைய போராட்டம் இவ்வளவு நாள் ஆகுது. ஏன் மாண்புமிகு இந்த அமைச்சர், ஏன் எங்களை துறை அமைச்சர் எங்களை தோதிக்கல? எதை கேட்டாலும் நீ அரசு அதிகாரியிடம் நான் சொல்லிவிட்டேன், அவரை போய் பாருங்கள், உங்களுக்கு நல்ல செய்தி வரும், இதேதான் சொல்லியிருக்கார். அதனால் தோழர்களே, வராத மாவட்டத்தில் வர தோழர்கள் அனைவரும் புறப்பட்டு வர சொல்லுங்கள். இந்த களம் ஏழகத்தில் சீரும் உட்கார்ந்து இந்த வெற்றி நடை போட்டு வெற்றியை பாதையை நோக்கினால் நாம் சென்னை என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த அரசு நம்மளை எதனால ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. செய்கிறேன், எப்ப செய்வீங்க? எதற்கு பல திட்டங்களை செய்வதற்கு உங்களுக்கு பணம் இருக்கிறது, எங்களுக்கு செய்வதற்கு இல்லையா? மனச்சாட்சி இல்லையா? கிராம உதவியாளர்கள் இரவு பகலிலே இந்த களத்தை வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த அரசு செய்யவில்லை என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த களத்தில் வெற்றி பெற்றால் தான் நாம் சென்னை விட்டு திரும்ப வேண்டும். வெற்றி பெற விட இந்த களத்திலே